வெல்கம் டு எஸ்ஆர்எஸ்யா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் தான் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ், நெக்ஸ்ட்டு வந்து கேரட், நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன் 1 ஹவருக்கு முன்னாடியே. அது நல்லா வந்து சாஃப்டாக வந்துருச்சு. இப்போது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க, ஒரு கடாயில் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து கேபேஜ் கொட்டிக்கிறேன், கேபேஜ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், நெக்ஸ்ட்டு வந்து பீஸ். இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ஹை ஃப்ளேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெச்சப். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படி வந்து மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதே கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் விடாமல். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மாவு இது வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நல்லா வந்து பேலிச்சிக்கலாம். பேலிச்சிட்டு அது ஸ்டஃபிங் எடுத்து அது உள்ளே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஈஸி தான். கொஞ்சம் நல்லா டைட்டாகவே மடிச்சுக்கோங்க, இல்லை மசாலா வந்து நீங்கள் வைக்கிறப்போ வந்து வெளில வந்துடும். கொஞ்சம் சூடாகவும் வைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா உள்ளே எடுத்து ஸ்டஃபிங் வைங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி சட்டியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மோமோஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி. இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்டாகவும் இருக்குது. மோமோஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அடுப்பில். அவ்வளோதான், சூப்பராக எனக்கு வந்து மோமோஸ் வந்து ரெடி. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, பாய்.